இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ரம்ஜானுக்கு அடுத்தபடியாக மிக புனிதமான பண்டிகையாக கருதப்படுவது மொஹரம் பண்டிகையாகும். இது புதிய இஸ்லாமிய ஆண்டு, இஸ்லாமிய மாதத்தின் துவக்க நாளாக இருந்தாலும் துக்க நாளாகவே இது கடைபிடிக்கப்படுகிறது. சந்திரனை அடிப்படையாக வைத்தே இஸ்லாமிய காலண்டர் கணிக்கப்படுகிறது. புதிய பிறை தென்படும் நாளையே புதிய மாதத்தின் தொடக்கமாக வைத்து கணக்கிடுகிறார்கள். பொதுவாக உலகின் அனைத்து மதங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள், வழிபாடுகள் மகிழ்ச்சியுடன் தொடங்கப்படும். ஆனால் இஸ்லாம் மதத்தில் புத்தாண்டு துக்கத்துடன் தொடங்குகிறது. உலகம் முழுவதும் பின்பற்றப்படும் ஆங்கில ஆண்டு ஜனவரி 1 தொடங்குகிறது. ஒவ்வொரு மதத்திலும் இனத்திலும் புத்தாண்டு என்பது ஆங்கில புத்தாண்டான ஜனவரி முதல் டிசம்பர் வரை என இருப்பதில்லை. இஸ்லாமிய மாதங்கள் மொஹரம், சஃபர், ரபி உல் அவ்வல், ரபி உல் ஆகிர், ஜமா அத்துல் அவ்வல், ஜமா அத்துல் ஆகிர், ரஜப், ஷஃபான், ரமலான், ஷவ்வால், துல் கஃபதா, துல் ஹஜ் ஆகிய மாதங்களே இஸ்லாமியர்களின் 12 மாதங்கள் ஆகும். முஹர்ரம் என்பது இஸ்லாமிய காலண்டரில் முதல் மாதமாகும். மிக உயர்ந்த மாதமாக கருதப்படும் முஹர்ரம் மாதம் இறைத்தூதரான முகம்மது பின் பேரனான ஹுசைன் இப்னு அலி கர்பாலா போரில் கொல்லப்பட்டதை நினைவுகூரும் விதமாக முஹர்ரம் கொண்டாடப்படுகிறது. முஹர்ரம் மாதத்தின் 10வது நாளை ஆஷூரா என்று இஸ்லாமியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆஷூரா என்ற அரபு சொல்லுக்கு 10வது நாள் என்பது பொருள். இஸ்லாத்தின் கடைசி தீர்க்கதரிசி ஹஸ்ரத் முகமது சாஹிப்பின் பேரனான இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவுகூரும் நாள் ஆகும். ரோஸ்-இ ஆஷுரா என்று அழைக்கப்படும் இந்த மொஹரம் நாள் மிகவும் முக்கியமானது. இந்த நாளில் முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஊர்வலம் சென்று ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூர்கின்றனர். ஹசத் இமாம் ஹுசைன் இஸ்லாம் மதத்தை பாதுகாக்கும் முயற்சியில் தனது உயிரை தியாகம் செய்ததாக நம்பப்படுகிறது. இதன் பின்னணியை தெரிந்து கொள்வோம். ஈராக்கை ஆண்டு வந்த யாசித் என்ற கொடூர அரசன் தன்னை கலையிப்பாவாகக் கருதினார். அவருக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை. மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அரசர் இஸ்லாத்தின் கடைசி தீர்க்கதரிசி ஹசத் முகம்மது சாஹிப்பின் பேரனான இமாம் ஹுசைன் தனது கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென கட்டாயப்படுத்தினார். ஆனால் ஹுசைன் இதை ஏற்காமல் அரசர் யாசித்துக்கு எதிராக போர் அறிவித்தார். இஸ்லாத்தின் நபி ஹஸ்ரத் முகம்மதுவின் பேரன் ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் கர்பாலாவில் வீரமரணம் அடைந்தார். ஹுசைன் மற்றும் அவரது குடும்பத்தினர் வீரமரணம் அடைந்த மாதம் முஹர்ரம் மாதம் ஆகும். முஹர்ரம் காலத்தில் தியாகிகளின் தியாகத்தை எண்ணி துக்கம் அனுசரிப்பதுடன் எந்தவொரு நல்ல காரியத்தையும் முஸ்லிம்கள் செய்யமாட்டார்கள். முஹர்ரம் நாளில் கருப்பு நிற ஆடைகள் அணிவார்கள். நோன்பு வைத்து வழிபடுவது வழக்கமானது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஈராக்கின் முக்கிய நகரம் கர்பலாவில்தான் புனிதப் போர் நடைபெற்றது என்பதும், இஸ்லாமியர்களுக்கு மெக்கா மதீனாவிற்கு அடுத்தபடியான முக்கிய இடம் கர்பலா என்பதும் குறிப்பிடத்தக்கது. மொஹரம் திருநாளை சிலர் கொண்டாடினால் சிலர் துக்கம் அனுஷ்டிக்கின்றனர். இஸ்லாமியர்களின் ஷியா மற்றொன்று சன்னி பிரிவினர் வெவ்வேறு விதமாக மொஹரத்தை அனுசரிக்கின்றனர். மொஹரம் பண்டிகை கர்பாலா போரில் முகம்மது நபியின் பேரனான ஹுசைன் இப்னு அலி கொல்லப்பட்டதை துக்க நாளாக ஷியா பிரிவினர் கடைப்பிடிக்கின்றனர். இதுவே எகிப்திய அரசரை வெற்றி கொண்ட நாளாக மொஹரம் திருநாளை சன்னி பிரிவினர் கொண்டாடுகின்றனர். இது பிரார்த்தனை மற்றும் துக்கம் அனுசரிக்கக்கூடிய மாதமாக கடைப்பிடிக்கப்படுகிறது. இந்த மாதத்தில் கொண்டாட்டங்கள், சண்டை, போர் எதுவும் கிடையாது. முஹர்ரம் பண்டிகை மாரடி விழா என்றும் குறிப்பிடுகிறார்கள். இந்த நாளில் நேர அன்பு இருப்பதால் வாழ்வு சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கை உள்ளது.